பெண்கள் வந்து அவர் ரொம்ப இப்போ இல்ல எப்பவுமே மதிப்பாருண்ணா. ஆனா மதிப்பாரு நாங்களும் எப்பவுமே ஏண்டி புறம்போக்கு அவர் மதிப்பாரு தான் அவர். நாங்கள் இல்லைன்னு சொல்ல. பெண்களை மதிக்கிறவன் பொண்டாட்டி மதிக்கலையே. ஏண்டி புறம்போக்கு பெண்களை மதிக்கிறவன் பொண்டாட்டியை மதிக்கலையேடி. பொண்டாட்டி ஓடிட்டார் லண்டனுக்கு, இவர் திருஷ கொடுக்குறாரு. இதுதான் பெண்களுக்கு கொடுக்குற மரியாதையா? அப்புறம் என்னம்மா சொன்னியே? அண்ணனா எங்களுக்கு வீட்டுல என்ன சொல்லிட்டு வந்தீங்க? பொங்கல் ஆனா எங்க வீட்டுல எல்லாருமே தளபதி ரசிகர் தான். எங்க வீட்டுல சரி எங்க பாப்பால தளபதி இருந்து தான் சோறு எங்க போடுறாரு. நாத்தனார்ல இருந்து எங்க குடும்பமே தளபதி தான் மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு. தேர்தலுக்குலாம் நீங்க வேற திருடிங்க, எல்லாம் திருடிங்க. இப்ப எலெக்ஷன் உண்மையை சொல்லிட்டா நான் ஓட்டே போடல. பாரு, ஓட்டு போடாதே மாதம் 1000 ரூபாய் துண்ணு இருந்துக்குது. இது ஓட்டுக்கு இல்லை. பரவாயில்ல விடு, உனக்கு பிச்சை போட்டுதாவே இருக்கட்டும். அத்தை கேட்டாலும் சொல்லிவிடுவாள். மக்களது பணம் உந்து பணமா சொல்லு. மக்களது யார் வரி கட்டுறவங்களது, வீடு வச்சுன்னுக்கிறவங்க, கார் வச்சுன்னுக்கிறவங்களதெல்லாம் வரி பணம். அது உனக்கு சேர்ந்ததா? சொல்கிறே, நீ கட்டுறியா வரி? சொல்லு. என்னத்துக்கு தான் இப்படியெல்லாம் வந்து வாயை கிண்டுறீங்கன்னே தெரில. மக்களை மதிக்கிறவன் பொண்டாட்டி ஊர் மேலே விட்டுட்டுக்கிறான், இன்னொரு பொம்பளைங்களோட சேர்ந்துன்னுக்கிறான். 200 கோடியை விட்டு வந்துக்கிறான். 200 கோடியை விட்டு வந்துவன் 2000 கோடியை காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கிறான். வாங்கின காருக்கு இஎம்ஐ கட்டாத நாய் அது. கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டாத நாய் அது. அத்தை பிடிக்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு தானே இப்போ சிஎம் ஆசைப்பட்டுனுக்கிறான். சீதா சிஎம்சி டிக்கெட்னு உக்காந்துக்கிறான். சிபிஐக்கு போய்க்கிறான். சரியான ஆப்பு வாங்கின்னு வரப்போகிறான். நீங்களும் அதை பார்க்கத்தான் போகிறீங்க. உன் வாயை கொஞ்சம் மூடு. நல்லாவே இல்லை வந்துட்ட. நாங்கள்லாம் அவர் பக்கம்தான் கேவுரு பக்கம்தான்னு சொல்லிட்டு லூஸு புண்டை.